ஏன் உனக்கு இவ்வளவு திமிரு? பதில் சொல்லு. ட்ரஸ்ட்ல உனக்கு இருக்கிற பொசிஷன் மந்திராவை விட பெருசுனா? எக்ஸாக்ட்லி. என்னடா சொன்ன? அது உண்மைதான். சித்தியை விட இல்ல, எல்லாரை விடவும் பெருசு. சீஃப் ட்ரஸ்டி, பெஸ்ட் நியூரோ சர்ஜன். நான் மெயின் மெம்பர். மெயின் மெம்பரா? சரி, இப்பவே உன் ரெக்கைய நான் வெட்டுறேன். இப்பவே நான் ட்ரஸ்டி மீட்டிங்க வச்சு உன்னை ட்ரஸ்ட விட்டு வெளியே அனுப்புறேன். கேட்காமலேயே பலன் கிடைச்சிடுச்சே. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ உன் சித்தி கிட்ட எப்படி வாயாடுறன்னு நானும் பாக்குறேன். பிரமாதம் மந்த்ரா, நீங்க சூர்பனகைக்கே பாட்டியா இருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சே தீர்றீங்க. தனக்கு வேண்டியது அடைய ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்க. ஆனா இவ மொத்த குடும்பத்தையே பிரச்சனை ஆக்குறாளே. Come on மாமா, do it. இன்னைக்கு நிறுத்திடாதீங்க. ஃபைனலி மம்மி நினைச்சது நடக்குது. அட என்னம்மா, உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? இந்த ஹாஸ்பிட்டலை நீ ஒன்னும் ஆரம்பிக்கல. சிவா தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சா, அதுவும் தாத்தா பேர்ல. அதோட எந்த நோக்கத்தோட அவன் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சானோ அது என்ன தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சேவை மையமா ஆகணுங்கிறது தான். அவ அதை பிசினஸ் சென்டர் ஆக்க விரும்பல. இங்க ஃபீஸ தரவங்களுக்காக மட்டும் வைத்தியம் பார்க்கறது இல்ல. யாரால ஆசீர்வாதம் மட்டும் தர முடியுமோ அவங்களுக்கும் வைத்தியம் நடக்கணும். கிழவி, உனக்கு தான் சீக்கிரம் ஆசீர்வாதம் தேவைப்பட போகுது. ஆனா யாராவது ஒருத்தன் இருக்கான்னா, அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல அதே சேவை எண்ணத்தோட அதே உணர்வோட செய்ய முடியும்னா அது சிவா தான். வெறும் சிவா மட்டும்தான். சிவா மட்டும்தான் மெயின் ட்ரஸ்டியா என்னைக்கும் இருப்பான். இருக்க மாட்டான். And I will ensure it. எப்படி நடத்துவான்? அவனோட நிலைமைய பாத்தீங்களா? மோசமா தான் இருக்கு. ஆனா எல்லாம் சரியாயிடும். தெரியும்ல நம்ம ஐயரு என்ன சொன்னாரு? ஞாபகம் இருக்குல்ல? நம்ம சிவாவோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு வருவா. அவ நம்ம சிவாவை உயர்த்திடுவா. எந்த டாக்டர் என்னோட கனவை நிறைவேத்தினாரோ இன்னைக்கு அவரையே நான் கஷ்டப்படுத்திட்டேன்க்கா. சாரி கௌரி அக்கா, நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்றேன்ல. ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் எப்ப கவலைப்பட்டாலும் நான் உங்ககிட்ட தானே வருவேன். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளா இருந்திருக்கணும். எந்த கனவுக்காக நான் வாழ்நாள் முழுக்க போராடினனும் இன்னைக்கு அந்த கனவு நனவாயிடுச்சு. நான் எல்லாருக்கும் ஸ்வீட் தான் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன். ஒரே நாள்ல
வெற்றியை அவ்வளவு நெருக்கத்துல நான் பார்த்தேன். ஆனா அதே நாள் தோல்வியையும் நெருக்கத்துல பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. சில புது ஆளுங்க நமக்கு சொந்தமாயிடுறாங்க. அதோட நம்மள கைவிட்டுட்டும் போயிடுறாங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு நாள் வந்துச்சு. அன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. இன்னைக்கு டாக்டர் சிவா என்ன காப்பாத்தினாரு. அதுவும் அந்த மந்த்ரா ஆண்டி என்ன அந்த ரூம்ல அடைச்சு வச்சப்போ அன்னைக்கு எப்படி நீங்க எனக்கு தைரியம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி டாக்டர் சிவாவும் எனக்கு தைரியத்தை கொடுத்தாரு. டாக்டருக்கு அவங்க நிலைமை இம்பார்ட்டன்ட் இல்ல. அவங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், இல்ல புயல் மழையா இருக்கட்டும், ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம். என் பேஷண்ட்டை எப்படி காப்பாத்துவாங்கிறது மட்டும்தான். என்ன இன்டர்வியூக்கு தயார்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, நான் பலவீனமா இருந்தப்போ அவரு என்னோட சக்தி ஆயிட்டாரு. உன்னை உன் இலக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இந்த சிவா இருக்கும்போது சக்தியோட எந்த கனவு நிறைவேறாம இருக்காத. அக்கா, நீங்க எனக்கு ஒரு கனவை காட்டுனீங்க. ஆனா அந்த கனவை டாக்டர் சிவா இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டேன்னா நீங்க சந்தோஷம்தான் படுவீங்க. ஆனா இன்னைக்கு நான் போய் அவரை கட்டி பிடிச்சிட்டேன். அவர் கோவப்பட்டுட்டாரு. இல்ல, நான் என்ன செய்யறது? அவரை சமாதானப்படுத்த என்ன செய்யறது? அவரோட வலிய நான் எப்படி குறைக்கிறது? அக்கா, என்னால இந்த குழப்பத்தை எல்லாம் தாங்கிக்கவே முடியல. என்னால முடியலக்கா. நான் அந்த பொண்ணுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவ என் சிவாவோட சக்தி. சிவாவுடைய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கதான் போறா. அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வர போறா. அவ உன் வாழ்க்கைய அழிக்க போறா. இங்க பாருங்க மாமா, அம்மா ரொம்ப சரியா சொன்னாங்க. இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்கு சிவாக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுக்கணும்? அதோட நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆக்டிங் ட்ரஸ்டியா ஏன் இருக்கேன்னு தெரியுமா? அதுக்கு சிவாவோட இந்த நிலைமை தான் காரணம். பொய் புழுகி பச்சோந்தி மாதிரி எப்படி கலர மாத்திர பாரு. இல்லனா இதுக்கெல்லாம் என்கிட்ட எங்க நேரம் இருக்கு? ஆனா ஒரே ஒரு பயம்தான். என்ன பயம்? அது சிவாவோட இந்த முடிவோட பாதிப்பு ஹாஸ்பிட்டல் பேரை பாதிக்காம இருக்கணும். இன்னைக்கு அந்த கிழவி என் வாய் கட்டினதை பறிச்சுட்டா. நாளைக்கு விடியற வர காத்துரு. அதுக்கப்புறம் பாருடி நான் அவன் கிட்ட இருந்து என்னெல்லாம் பறிக்கிறேன்னு. பேரு, புகழு, கௌரவம் எல்லாத்தையும் பறிச்சிருவேன். இன்னைக்கு அந்த சிவா என்ன சேலஞ்ச் பண்ணா. அவங்கள விட பெருசல்ல, எல்லார விடவும் பெருசு. நான் தான் மெயின் மெம்பர். அவனோட தகுதியை நினைச்சு சிவா ரொம்ப அகங்காரத்துல இருக்கான்ல. நாளைக்கு விடிஞ்சதும் உனக்குன்னு எந்த தகுதியும் இருக்காது, எந்த பவரும் இருக்காது. நீயே தன்னால
அந்த ஹாஸ்பிட்டலை என் பேருக்கு எழுதி வைப்பேன். சிவா சக்தி. உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத நாளைக்கு காலையில உதிக்கிற சூரியன் உன் வாழ்க்கையில இருக்கிற சூரியனுக்கு கிரகணம் பிடிக்க வைக்க போகுது பாரு. குட் மார்னிங் டாக்டர் சார். ஓம் மித்ராயே நமஹ. ஓம் ரிவாயே நமக. ஓம் சூர்யாயே நமஹ. ஓம் வானவே நமக. ஓம் காகாயே நமஹ. ஓம் புஷ்ணே நமக. ஓம் கிரண்யே கர்ப்பாய நமக. ஓம் ஆதித்யாயே நமஹ. ஓம் அரிச்சே நமக. ஓம் ஆர்த்தாயே நமஹ. ஓம் சவித்ரே நமக. ஓம் பாஸ்கராய நமக. இல்ல சாந்தி 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 சாந்தி. சாந்தி சாந்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அண்ணா. ஆனா உங்க வாழ்க்கையில அது இருக்கிற மாதிரியே தெரியலையே. நந்து, யோகா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. என் மனசும் யோகாவால சாந்தமடையும் நினைச்சேன். ஆனா அது முடியல. நேத்து நடந்த சம்பவம் இன்னும் என்ன கஷ்டப்படுத்துது. அதுல உங்க மேல எந்த தப்பும் இல்லைண்ணா. பெரிய மாமா என்ன செஞ்சாரோ அது சுத்தமா சரியில்லைண்ணா. யாரா இருந்தாலும் கவலைப்படதான் செய்வாங்க. இங்க பாரு நந்து, நீ என் தம்பி இல்ல, அறிவில்லாதவன். என்னால முடியாததை நினைச்சு நான் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. அப்பாவுக்கு எப்போ கோபம் வரும் வராதுன்னு எனக்கு என்ன தெரியும். ஆனா சக்தி கிட்ட நான் நடந்துகிட்ட விதம் அது என் கையில தானே இருந்தது. யாருக்காவது ஒரு விஷயம் கஷ்டமா இருக்குன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அதுவே ரொம்ப கஷ்டமாயிருச்சுன்னா கோபம்லாம் வராது. ஜஸ்ட் அந்த மனுஷன் அப்பவே அமைதியாயிடுவான். மதுவும் சக்தி ஆனது மாதிரி. நோ 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 நோ, தட்ஸ் ராங். நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நீ என்ன சூரியனை கும்பிட்டு இருக்க? நீ சூரியனுக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணா கூட அவர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு. சொல்லு, என்னாச்சு? தெரியலக்கா. வேண்டிக்கிட்டோன்னா எல்லா நோய்க்கும் தீர்வு கிடைச்சிரும்னு நான் நினைச்சேன். ஆனா என்னோட நோய் தீரவே மாட்டேங்குது. நோயா? என்ன நோய் அது? டென்ஷன் தான். நான் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன்னு எனக்கே தெரியலக்கா. சேம் பெஞ்ச். எனக்கும் அந்த நோய் வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல. பாத்தியா எப்படி டார்க் சர்க்கிள்ஸ் வந்திருக்குன்னு? என்ன செய்யறது? ஒருவேளை அந்த பையன் சம்மதிச்சிட்டானா? அக்கா, ஆக்சுவலா நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்பவே முடியாது. எனக்கு அவனோட வைப் சுத்தமாவே பிடிக்கல. சேம் டு சேம்யா. ஆனா என்னோட டாக்டர் ராஜகுமாரன் அப்படி கண்டிப்பா இல்ல. நீ இப்படி யோசி. நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போகல.
நான் தான் உன்னை என்னோட கூட்டிட்டு போனேன். ம்? அப்படின்னா எனக்கு ஏத்த ஒரு ஹீரோவை தேடுறதுக்காக தான். என்னோட ராஜகுமாரன். அவர் அப்படியே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி டைப் தான். டாக்டர் ராஜகுமாரனா? அக்கா, அன்னைக்கு பார்த்தோமே அவன் தானே? இங்க பாருங்க, நீங்க ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். யார் அது சொல்லுங்க. ஐயோ, என் குட்டி மனோரமா, ராஜகுமாரன், கனவு உலக ராஜகுமாரன். எல்லா பொண்ணுங்களுக்கும் இருப்பாங்க, எனக்கும் இருக்காரு. சக்தி இதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. சரி சரி, நான் போய் அண்டர் ஐ கிரீம் போடுறேன்னு. இன்னைக்கு எனக்கு லைவ் வேற இருக்கு, சரியா? அக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் அம்மாவோட சைக்கிக் இவ. அவ்வளவு சீக்கிரம் என்னை விட மாட்டா. அது சரி, நான் கேட்கவே மறந்துட்டேன். நீ உன் இன்டர்வியூ பத்தி சொல்லணும்னு நினைச்சல, சொல்லு, என்னாச்சு? சொல்லுடி. அடப்பாவுமே, நான் என்னமோ அவங்களுக்கு வெறும் பணத்திமர்னு மட்டும்தான் நினைச்சேன். ஆனா அவங்க வேம்ப் மாதிரி இருக்காங்களே. அட கடவுளே, புள்ளை ஹீரோ, ஆனா அம்மா பிசாசு. என்ன? சரி சரி, அதெல்லாம் விடு. நீ ஒன்னு சொல்லு. ஒருவேளை உனக்கு அவங்க மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தோணுதா? அக்கா, எந்த விஷயத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாதோ அதை நினைச்சு நான் என்னைக்குமே கஷ்டப்பட்டதே இல்லை. எனக்கு எப்போ டென்ஷன் ஆகும்னா, நான் தப்பு பண்ணாதான், ஒரு விஷயத்துல கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும்போதுதான். முட்டாள்தனமா நான் ஏதாவது பண்ணியிருந்தாதான். முட்டாள்தனமா அப்படின்னா? அப்படின்னா அது அதுக்கப்புறமா அவர் என்ன வேகமா தள்ளி விட்டுட்டாரு. நானும் கீழே விழுந்துட்டேன். நான் நினைச்சிருந்தேனா ஒழுங்கா ஹேண்ட் ஷேக் பண்ணி தேங்க்யூ சொல்லிருக்கலாம், இல்ல கையெடுத்து கும்பிட்டு தேங்க்யூ சொல்லிருக்கலாம், கிரீட்டிங் கார்டுல தேங்க்யூ லெட்டர் எழுதி வச்சு அனுப்பியிருக்கலாம். ஆனா நேத்து எனக்கு என்ன பேய் பிடிச்சதோ, ஓடி போய் அவர் கட்டி பிடிச்சிட்டேன். நர்ஸ் அப்பவே சொன்னாங்க, அட்மின் வந்ததுமே சக்தியோட நம்பர் கிடைச்சிடும்னு. அட்மின் வந்திருப்பாங்க, நான் போய் நம்பர் வாங்குறேன். அண்ணா, நீங்க அந்த பொண்ணுக்காக எவ்வளவு செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாவே செஞ்சிட்டீங்க. அவங்க ஃபார்ம்ல சைன் பண்ணீங்க, அவங்களோட இன்டர்வியூவும் கிளியர் ஆயிடுச்சு அண்ணா. இப்போ இன்னும் என்ன? ப்ளீஸ் விட்டுருங்க அண்ணா. நேத்து நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. மறுபடியும் யாரும் உங்களை குறை சொல்லக்கூடாது அண்ணா. இல்ல நந்து, எதுக்காக எனக்கு இப்படி தோணுது? இந்த உலகமே என்னை குறை சொன்னாலும் சரி, எனக்கு கவலையே இல்லை. ஆனா சக்தி என்னை குறை சொல்லிட்டா என்னால இதை தாங்க முடியாது. பாவம், சக்தி என்ன ஃபீல் பண்றானோ தெரியல. கவலையோட கன்ஃபியூஸ்டா இருப்பா. ஏன்னா அவ என்ன ஹக் பண்ணா, ஆனா அவளை நான் தள்ளி விட்டுட்டேன். தப்பு பண்ணது அவ தான் நினைச்சிட்டு இருப்பா. என்னமோ என்னை ஹக் பண்ணி உலகத்துல பெரிய தப்பு பண்ண மாதிரி. நோ நோ நோ, தட்ஸ் ராங். நான் இப்ப அவளை பார்க்க போறேன். இன்னைக்கு அவளோட வாழ்க்கையில புது அடியை எடுத்து வைக்க போறா. இந்த அடியை எக்ஸைட்மெண்ட் அண்ட் நம்பிக்கையோட எடுத்து வைக்கணும், கில்ட் அண்ட் கன்ஃபியூஷனோட இல்ல. அவர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பாரோ? அது சரி, அவரை பத்தி உனக்கு ரொம்ப தெரியுமோ? அந்த டாக்டர் சிவா அப்படி இல்ல, இப்படி இல்ல, இதை யோசிச்சுட்டு இருப்பாரு, அதை யோசிச்சுட்டு இருப்பாரு. நீ முதல்ல ஒண்ணு சொல்லு, இப்ப நீ என்ன யோசிக்கிற? ஒருவேளை நீயும் உன்னோட ராஜகுமாரனை தேடி பிடிச்சிட்டியா என்ன?
பாம் இன்னும் வெடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் தான் அதை பத்த வைக்கணும் போல இருக்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வா 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 வந்து உட்காரு. தேங்க் யூ. குட் மார்னிங். ஏன் யாரும் நியூஸ் பேப்பரை பார்க்க மாட்டேங்கிறாங்க? இங்க பாருப்பா, சிவா அண்ணன் போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. அம்மா, இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்றீங்களா? நம்ம சிவா எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் போட்டோ பேப்பர்ல வந்துகிட்டே தான் இருக்கும். மாமா, என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. பார்த்து சொல்லுங்கயா. என்னாச்சுப்பா? GRK Hospitals, Dark Truth, in the name of scholarship. GRK ஹாஸ்பிட்டலின் கசப்பான உண்மை. ஸ்காலர்ஷிப்பின் பெயரில் காதல்.